ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செழியனுக்கு ஒரு 2 நாளாவே ஃபீவர் அண்ட் கோல்ட் அண்ட் காஃபா இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம்ல செழியனுக்கு நான் என்னென்ன ஃபுட் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங் சட்னி அண்ட் இட்லி தான். உளுந்து சட்னி தான் செழியனுக்கு அன்னைக்கு பண்ணி கொடுத்தேன். மாவு வீட்டுல இல்லைன்றதுனால கடையில மட்டும் வாங்கினேன். இந்த சட்னி செழியனுக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. கொஞ்சமா வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் கிட்ட நான் இங்க எடுத்திருக்கேன். கொஞ்சமா உளுந்து, 2ல இருந்து 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு நீட்ட காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமா தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். 1 இயர் பிலோ இருக்க குழந்தைங்களுக்கு காஞ்ச மிளகாய் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையுமே எண்ணெயில நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டு ஆற விட்டு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சட்னி ரெடி ஆயிடும். கோல்டு இருந்ததுனால செழியனுக்கு கொள்ளு ரசம் தான் கொடுத்திருந்தேன். 2 மிளகு, கறி லீஃப், கொத்தமல்லி, கொஞ்சமா தனியா, 2 பூண்டு, முக்கியமா கொள்ளு ஒரு 7ல இருந்து 8 எடுத்திருக்கேன். ஃபீவர், கோல்டு, காஃப் எதுவா இருந்தாலும் இந்த கிளைமேட்டுக்கு தாராளமா குழந்தைங்களுக்கு கொள்ளு சேர்த்து ரசம் வச்சு கொடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகமும் எடுத்திருக்கேன். சின்ன பழுத்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட வேக விட்டுக்கோங்க. அதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சு, தக்காளி வேக வச்சு தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வேக வச்ச தண்ணியிலே இந்த தக்காளியை நல்லா கரைச்சு எடுத்துக்க போறோம். நான் புளி இதுல ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சமா எண்ணெயில நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி தண்ணி இருக்குல்லையா, அதை இதை ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன கொதி வரவலுக்கு லைட்டா உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆப்ஷனல் தான். இந்த கிளைமேட்ல தாராளமா குழந்தைக்கு வாரத்துக்கு ஒரு முறை சளி, இருமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் குழந்தைக்கு வச்சு கொடுங்க. குழந்தைக்கு அவ்வளோ டேஸ்டாவும் இருக்கும் அண்ட் அவ்வளோ சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ரசம் தான் இது. ஈவினிங்க்கு சூப் மாதிரி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கார்ன் அண்ட் கேரட் மட்டும் எடுத்திருந்தேன். ரெண்டையுமே நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சளியில வேற இருக்காங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா பண்ண வேணும். கொஞ்சமா இஞ்சி, கறி லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் கீல இதை அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு லைட்டா உப்பு அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப் ரெடி ஆயிடும். எல்லாமே சாப்பிடுவாங்களா இந்த டைம்ல அப்படின்னு கிடையாது. பட் சூடா ஏதாவது ஒரு 2 வாய் சாப்பிட்டா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். கேரட்டை நல்லா பீல் பண்ணி குட்டி குட்டியா எடுத்துட்டு அரிசியையும் பருப்பையும் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சிருக்கேன். இங்க பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு கேரட் ஃபுல்லா பீல் பண்ணது, 1 டம்ளர்ல இருந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா சால்ட், மஞ்சத்தூள், லைட்டா கீ மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கோல்டு இருக்கனால ஸ்பைசஸ் எதுவும் நான் ஆட் பண்ணல. 4ல இருந்து 5 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கும். எப்பவும் நீங்க தாளிப்பு போடுற மாதிரி தாளிப்பு போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 months பிலோ இருக்க குழந்தைங்களுக்கு பியூரி ஃபார்ம்ல கொடுத்து பாருங்க. ரொம்ப கம்ஃபர்டான ஃபுட், ஈஸியா டைஜஷன் ஆயிடும். பாப்பாவும் நோஸ் இல்லாம சாப்பிட்டுருவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய் கூட்டுக்கறி மாதிரி லைட்டா அந்த பருப்புலயே எடுத்து வச்சிருந்தேன். தயிர் வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியா ஏமாத்தி கொடுக்கலாம். அதுக்காக தான் தயிர் கொஞ்சமா வச்சுக்கிட்டது. நைட்டு ஃபுல்லா என் மேலேயே படுத்து அப்படியே தூங்கிட்டாங்க. சீக்கிரமாவே அவங்களும் பேக் டு நார்மல் இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்ல வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. வெல்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.